மதுராந்தகம் அருகே உள்ள ஊனமலை கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அதிகாரி இறக்கும் காந்திமதி மற்றும் உதவியாளர் இருவரை இடமாற்றம் செய்யக்கோரி கிராம மக்கள் நிர்வாக அலுவலகம் முற்றுகை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஊனமலை கிராமத்தை சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரியாக இருப்பவர் காந்திமதி. இவரும் உதவியாளர் பூர்ணிமா ஆகிய இருவரும் உரிய நேரத்தில் வரவில்லை என்றும், சிட்டா பட்டா அடங்கல் போன்ற நகல்களை கேட்டால் லஞ்சம் கேட்பதாகவும், அதற்கும் மீறி கேட்டால் விஏஓ தனது செல்போன் மூலம் கேட்பவர்களை போட்டோ எடுத்து காவல் நிலையத்தில் உங்கள் மீது புகார் அளித்து விடுவேன் எனவும், கிராமமலை மக்களை மிரட்டுவதாகவும், அலுவலகத்தை விட்டு வெளியே போ என்று ஒருமையில் கிராம மக்களை பேசுவதும், இதுவரை நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இவர்கள் பணிக்கு வந்து சேர்ந்த 1.5 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை நடைபெற்ற கிராம கூட்டத்தில் இவர்கள் எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை எனவும், இவ்வாறு நடந்து கொள்வதால் கிராம நிர்வாக அதிகாரியும் உதவியாளரையும் பணிமாற்றம் செய்ய கோரி ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இன்று ஊனமலை கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். நான் ஊனமலை ரவிச்சந்திரன் பேசுகிறேன். கிராம நிர்வாக அலுவலர் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. ஒழுங்கான முறையில் இந்த கிராமத்துக்கு எந்த சேவையும் செய்யறதில்ல. எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. ரெண்டாவது, இந்த ஒரு கிராம சபையில் கூட அவங்க வரமாட்டுறாங்க. எள்ளூர் பகுதிக்கு பட்டா கொடுக்கறத பற்றி அவங்க தான் கிராம நிர்வாக அலுவலர் தான் இப்போ நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் ஒரு இது கூட வர்றது கிடையாது. அவங்க கிராம சபை கூட்டத்தையே வரது கிடையாது. எள்ளூர் பகுதிக்கும் வருது. அதே மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை, இந்த தோப்பு புறம்போக்குன்னு ஒன்று இருக்குது. காலையில் பட்டா பிரச்சனை. எதுக்குமே ஒரு கிராம நிர்வாக அலுவலர் கிராம சபை கூட்டத்துக்கு வந்தால் தான் நம்ம கோரிக்கை வச்சு அதை செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு சொல்லலாம். நீங்கள் வேணால் கூட அரசு அதிகாரிங்க இந்த கிராம சபை கூட்டத்தை ஆய்வு பண்ணிட்டோம். அதில் கிராம விஓ கையெழுத்து போட்டுக்கிறாரான்னு பார்க்கணும். அதில் அது மட்டும் இல்லாத யார் போய் பேசினாலும் உடனே கேமரா ஆன் பண்ணிட்டு வச்சிடுறாங்க. லேடிஸ்கிட்ட இப்போ நம்ம லேடிஸ்கிட்ட போய் நம்ம பேச முடியுதா? நேற்று இதே சம்பவம் நடந்தது. எனக்கே நடந்ததுன்னு வச்சுங்களேன். நான் ஒரு மாவட்ட விவசாய பயிர் விவசாய துணைத் தலைவராக இருக்கிறேன். எனக்கே இந்த கேதினா மற்ற விவசாயிகள்லாம் எந்த பிரச்சனை எவ்வளோ நடக்கும் பாருங்க. ரெண்டாவது, பணம் வாங்குறதுல குறிக்கோளாக இருக்கிறாங்க. பணம் தான் அவங்களுக்கு குறிக்கோளே. அதில் எந்த பணமும் எதுக்கு போனாலும் பணம் தான். பணம் இருக்கிறவங்க குடும்பம் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? விவசாயிங்க இப்போ நாங்கள் போய் விவசாயி கஷ்டத்துக்கு தானே போகிறோம். நம்ம ஒரு அடங்கல் கேட்டால் கொடுக்குறது கிடையாது. நீ பயிர் வைக்கலன்னு சொல்கிறது. நீ போய் ஃபீல்டை பாருமானாலும் அதுவும் பார்க்கறது கிடையாது. பயிர் வைக்கலன்னு எப்படி சொல்லலாம்? நீ ஃபீல்டு பயிர் பார்த்தா தானே தெரியும் பயிர் வச்சுக்கிறோமா இல்லையான்னு போய் பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி கிராம சபை கூட்டத்துக்கு வந்தால் தானே இந்த சில பிரச்சனைகள்லாம் தெரியும். எதுக்குமே வர்றது கிடையாது. இவங்களும் உடனடியாக நீங்கள் அரசு அதிகாரிங்க உடனடியாக ஆய்வு பண்ணி அவங்க 2 பேருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு அதிகாரிகளை போடுறதுக்கு நாங்கள் மிகவும் கிராமத்து சார்பாக கேட்டுக்கிறோம்.